வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ரொம்ப நாளாக வீடியோஸே போகல நம்ம. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோடைய செயின் கலண்டி வண்டி காட்டுக்குள்ளே நின்றுச்சு. ஸோ அவங்க அப்படியே வண்டி அங்கேயே விட்டு நடந்தே வந்துட்டுருக்காங்க. அதை போயிட்டு நம்ம அந்த வண்டியை தள்ளிட்டு வர தான் போயிட்டுருக்கோம். கையில் கொஞ்சம் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது. இதை வச்சு ஏதாச்சும் கழட்டி செயினை போட முடிஞ்சால் போட்டுட்டு செயினை நம்ம போட்டுட்டு நம்ம ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்டாக ஒரு மேட்டு கீழே போய் நின்றுருக்கு. அந்த மேடை வந்து தள்ள முடியுமான்னு தெரியல. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ஸோ பாருங்கள், ஏதோ ஒரு மை டே இன் லைஃப் அப்படின்ற மாதிரி இது ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். நம்ம இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போகணும் நம்ம. ஸோ அங்கே கீழே நிற்கிது வண்டி பார்த்திங்கன்னா. நம்ம போய் அதை தள்ளிட்டு வரலாம் வாங்க. இந்த மேடு நடக்கவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் அங்கே ஒரு பெரிய மேடு இருக்குது. அதில் எப்படி நான் வண்டி தள்ளிட்டு வர போகிறேன்னு தெரியல சத்தியமாக. பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. கைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மேடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் எப்படி நான் தள்ள போகிறேன்னு பாருங்கள். வண்டி பாருங்க, இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டவுனுங்க இது. ஸோ கீழே போகணும். கீழே இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அங்கே தான் வண்டி நிப்பாட்டியிருக்காங்களாம். முடிஞ்சால் அந்த டூல்ஸ் வச்சு ரெடி பண்ண பார்ப்போம். அது செயின் பிளேட்டை கழட்டி என்கிட்ட ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தான் வச்சுருக்கேன் உருப்படியாக. அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏதாச்சும் பண்ணி செயினை பூட்டிட்டா பிரச்சனை இல்லை, ஓட்டிகிட்டே வந்துடலாம். இல்லைனா இதை எப்படி தள்ள போகிறேன்னு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் மேடு. எல்லாம் கேட்டே போகிறாங்க பாருங்கள் காய்ஸ். பாருங்க எவ்வளோ பெரிய மேடு பார்த்தீங்களா. இது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து வண்டியே சொல்ல போனால் இழுக்காது. இங்கே வந்து நான் வண்டியே வந்து இறங்கி தள்ளிட்டு தான் போவேன். தனியாக போகும்போது திரும்பி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முறுக்கிட்டு போவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஓடாது. ஏன்னா செயின் வந்து கழண்டிடுச்சு. எப்படி தள்ள போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். இங்கே காட்டில் வந்து ஒரு தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியில் காலை தெரியாமல் காலை வச்சுட்டாங்க. அப்படியே சும்மா ஐஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம். பா, அவ்வளோ சில்லாக இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா. இங்கே இன்றைக்கின்னு பார்த்து நிறைய வண்டி வருது நான் வரும்போது. நான் நடந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் வண்டியை பார்த்த பாடு இல்லை. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க தேடிட்டு போவோம். இங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ கல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படி நான் வண்டி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தெரியல. சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. பார்ப்போம் காய்ஸ். ஒரு வழியாக வண்டியை பார்த்தாச்சு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள் செயின் கழண்டி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து பூட்ட முடியுதான்னு பார்ப்போம். அப்படி பூட்ட முடிஞ்சால் பூட்டி எடுத்துகிட்டு போவோம். இல்லாட்டி தள்ளிட்டு தாங்க போகணும். அதாவது நம்ம இங்கே இல்லை, நம்ம எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து இது ரோட்லேயே இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் ஓரமாக ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி நம்ம அங்கே ரெடி பண்ணி பார்ப்போங்க. கைஸ், இத்தனை நாள் இங்கே இந்த ரோட்டில் வந்து ஒரு கதை கூட போகாது. எப்பயாச்சும் 1-2 வண்டி போகும். இன்றைக்கி எத்தனை வண்டி போகுது பாருங்கள். இங்கே ஒன்று போகுது, பின்னாடி ஒன்று போகுது. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாவி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்பேர் சாவி தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சாவி வந்து காணோம், இங்கே விழுந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லி என்கிட்ட ஸ்பேர் சாவி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் சாவி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன் சாவி வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே விட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சாவி பார்த்திங்கன்னா வண்டியிலே இருக்குது. நானே இப்போ தான் நோட் பண்ணேன் பார்த்திங்கன்னா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே, 1/2 hour ஒரு 45 minutes நின்றுருக்கோம் வண்டி.
பட் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் யாருமே எடுத்துகிட்டு போகல. வண்டி விட்டு இடத்துல அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க மலையில் உள்ள மக்களுடைய மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வண்டி கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டு நம்ம அதை ரெடி பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இல்லாட்டி நம்ம தள்ளிட்டு தான் போகணும், ஒரு வழி இல்லை. அங்கே போகலாம். இங்கே பாருங்கள் இன்றைக்கின்னு பார்த்து எவ்வளோ வண்டி போகுது பாருங்கள் கைஸ். இந்த தள்ளின்னு வந்த இதில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் கொஞ்சம் இடத்த பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வண்டியை உள்ளே விட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். வெயில் வேறு இன்றைக்கி இப்போன்னு பார்த்து சுருன்னு அடிக்குது. ஸோ வாங்க நம்ம ரெடி பண்ணுறத பார்ப்போம். காய்ஸ் எப்படியோ வண்டியை வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டாச்சு. இதுதான் நம்ம ஒர்க் ஷாப் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அந்த கலண்டர் இருக்க செயினை வந்து நம்ம பூட்ட முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட இருக்கிறது வெறும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு அப்புறம் ஒரு 3 ஸ்பேனர் தாங்க இருக்குது. இதை வச்சு கலட்ட முடியுமான்னு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் ஐ திங்க் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளை பார்த்துருப்பீங்க ரெடி பண்ணுறது. எப்படியோ ஒரு வழியாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து கலட்டாமல் எப்படியோ இது உள்ளவே வந்து அப்படியே கையை விட்டு எப்படியோ ஒரு வழியாக இது உள்ளே கையை விட்டு இப்படி இதை மட்டும் கழட்டி எப்படியோ ரெடி பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனால் இப்போ போகலாம் தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காட்டுறேங்க மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மெக்கானிக் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியே சொல்ல போனால் மாறிட்டேன். கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எப்படி ஆயிலாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே கீழே வந்து நம்ம தொடச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு போனால் போதும். நம்ம வீட்டில் போய் நம்ம கை கூட கழுவிக்கலாம். ஓகே கைஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டியது தான் கைஸ். ஆனால் சத்தியமாக நம்ப முடியல. ஆனால் இவ்வளோ வண்டி வரும்னு சொல்லிட்டு. எப்பயுமே எங்கள் ஊரில் வண்டி இவ்வளோ போகாது. இங்கே பாரு, இங்கே அங்கே ஒரு வண்டி போகுது, அங்கே ஒரு வண்டி வருது, வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரில, நான் வெளியே வந்தனாலே என்னன்னு தெரியல, இவ்வளோ வண்டி வந்துட்டுருக்குங்க இன்றைக்கின்னு பார்த்து. ஸோ வாங்க நம்ம கிளம்புவோம். ஓகேவா காய்ஸ்? எப்படியோ நம்ம வண்டி எப்படியோ ஒரு வழியாக நம்ம வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சைனை போட்டாச்சு. தள்ள வேண்டிய வேலை மிச்சமாச்சு. தள்ளி இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் தள்ள முடிஞ்சிருக்காது. நான் உங்களுக்கு அது மேட்டை காட்டுறேன் எப்படி எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. நான் இப்போத்துலேருந்தே நான் ஸ்பீடாக போனாலும் அந்த மேட்டை வந்து நாங்கள் ஏற்ற முடியும் பார்த்தீங்கன்னா. ஸோ ரோடுமே வந்து ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும் எங்கள் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடைக்கு வந்து விறகு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கின்னு பார்த்து எவ்வளோ வண்டி வருது பார்த்தீங்களா. ஃபோனை ரிப்பேர் பண்ணிக்கிறேன். மேட்டை காட்டுறேன். ஏதோ பக்கத்து ஊரில் ஏதோ விசேஷம் போல இருக்குது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வண்டி வரவே வராதுங்க. நான் வந்து ஸ்கூல் போகும்போது நடந்து போயிருக்கேன். மோஸ்ட்லி ஒரு வண்டி 2 வண்டி தான் வருமே. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எக்கச்சக்கமான வண்டி வருது. இப்போ இந்த மேட்டை ஃபுல்லாக நம்ம தள்ளியிருக்க வேண்டியதாக இருக்கும். செயின் மட்டும் போட முடியலன்னா. அதாவது ஸ்டார்டிங்காக நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தோம் வைக்கலாம், இந்த மேடு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. வண்டி நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வரனால தான் அந்த மேடை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏற்ற முடியும். ஸோ நம்ம அந்த மேட்டை தான் தள்ளி இருக்கணும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து வீட்டில் போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? எப்பெல்லாம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஃபோனை. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷேக் ஆகிருக்கும். ஏன்னா வந்து இங்கே இருக்க ரோடு அந்த மாதிரி. நான் வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி நான் வந்து இருக்க மாதிரி ரியலாக அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா கைஸ்? எப்படி ஒரு வேலையை நம்ம வந்தாச்சு. இது பாருங்க, வந்தவொடனே நம்ம கருவாய் பாசம் தாங்க.
டேய் 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 ஏய் ஏய் ஓகே சரிடா வெயிட் பண்ணு சரி சரி சட்டி அழுகு பண்ணுறோம் போல இருக்கு. சரி இரு குடு இந்த நாயோட பாசம் தாங்க முடியலைங்க. காய்ஸ் நம்ம ஒரு வழியாக எப்படியோ வந்து ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வண்டி எப்படியோ வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன தான் வந்து இது பழைய வண்டியாக இருந்தாலுமே வந்து இன்னமும் வந்து ஒரே கிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா. அதாவது வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நான் இந்த வண்டியில் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா பழைய வண்டி எனக்கு தெரிஞ்சது நான் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் இதில் 3 பேர் வருவோம். ஸோ அப்போத்துலேருந்து வந்து இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏன்னா டயர் மட்டும் அடிக்கடிக்க ஒரு 6 மாதம் 8 மாதம் விட்டு டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்குது. அப்போ பஞ்சர் ஆகும். ஏன்னா வந்து இங்கே இருக்க ரோடு அந்த மாதிரி நீங்கள் ரோடு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இங்கே இருக்க ரோட்டில் வந்து ஓட்டும் பொழுது நான் காட்டினது வெறும் கொஞ்சம் ஒரு 5% தான். இன்னும் வந்து நிறையா இருக்குது. நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். ஒரு 7 கிலோமீட்டருமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஓட்டும்போது டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி வந்து பழைய வண்டி. ஸோ இப்போ வர வண்டி கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இந்த வண்டி வந்து இன்னமும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மைண்ட் டேவிட். பாய்.